ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பணியாரம் செய்ய தேவையான பொருள்: புளிச்ச தோசை மாவு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அடுத்தது நம்ம ஆயில் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலப்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு, கடலப்பருப்பு நமக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு, நமக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு மாவோடு நம்ம நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அடுத்தது பணியாரக்கல்லில் ஆயில் விட்டுட்டு ஒரு குழியாக நம்ம அந்த மாவு ஊற்றி வச்சிடணும். ஊற்றிட்டு நமக்கு லிட் இருக்குது, அதை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழித்து அதை ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு லைட்டாக ஆயில் விட்டுட்டு வெந்ததும் பிளேட்க்கு மாற்றிடுங்க. இதுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். வீட்டில் சாம்பார் இருந்ததுனால நான் சாம்பார் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு சட்னி பிடிக்குமா, சாம்பார் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.